பிரபா த்ரிஷா கூட நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நில்லபி, நீ எதுக்காக போற? இந்த கேள்வியை கேட்கிற உரிமை உனக்கு இல்லை. ஏன்னா நீ எப்பவும் என்ன தெரிஞ்சுக்கவும் இல்லை, என்ன புரிஞ்சுக்கவும் இல்லை. எனக்கு தலையில அடிபட்டு இருக்கிறது ரைட் சைட்லயா இல்ல லெஃப்ட் சைட்லயான்னு கூட உனக்கு தெரியல. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். நீ பிரபா கிட்டையும் த்ரிஷா கிட்டையும் போக வேண்டாம்னு சொன்னியா? அது இல்ல இல்ல, அப்ப என்னையும் தடுக்காத. சரி பிரபா, வீட்டை வாங்கிட்டியா இல்ல இனிமே தான் தேடணுமா? அபி, உனக்கு என்ன பைத்தியமாடா? நீ முதல்ல உன்னோட திங்ஸ் எல்லாம் ரூம்ல வச்சுட்டு வாப்போ. இது உன்னோட வீடு அபி, நீ ஒன்னும் எங்க கூட வர தேவையில்லை. சின்ன வயசுல நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம 2 பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருக்கோம்னு சொல்லுவாங்க. பிரபா எங்கெல்லாம் போறானோ அங்க அபியும் கண்டிப்பா இருப்பான்னு சொல்லுவாங்க. அபி, உனக்கு என்ன பைத்தியமா? நீயும் தாண்டா பைத்தியம். நீ எதுக்காக என்ன சொல்ற? ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண அபி. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் இப்ப கிளம்புனா தான் வீடு பார்க்க முடியும். என்னது, வீட்டை பார்க்க போணுமா? ஒன்னு ஆரஞ்சுன்னு வை. சரிடா, வீடு ஃபைனல் ஆகிற வரைக்கும் த்ரிஷா அங்க இருப்பா. ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார வைப்பியா இல்ல மரத்துக்கு கீழேயா? நான் ஏஜென்ட் கிட்ட பேசிட்டேன்டா, வீடு கிடைச்சிடும். வீடு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு அட்லீஸ்ட் த்ரிஷாவை பத்தியாவது யோசிச்சியா? நான் எங்க வேணாலும் போய் இருப்பேன் அபி, ஆனா இங்க இருக்க முடியாது. சரிடா, நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். அபி, உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியாதா? நீ தாண்டா புரிஞ்சுக்கல. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என் மேல எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் உரிமை இருக்குன்னு சொன்னேன். இதுதான் உன்னோட உரிமையா? என்கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்ட. என் மேலயும் உனக்கு உரிமை இருக்கும்போது உன் மேலயும் எனக்கு உரிமை இருக்கு. நான் உனக்கு புரிய வைப்பேன், உன்னை திட்டுவேன், ஒருவேளை தேவைப்பட்டா உன்னை அடிப்பேன். அண்ட் ஒன் செகண்ட், நீ எப்படிடா இவ்வளவு பெரிய முடிவு எடுத்த? என்னோட சன்னிய என்கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? நான் ஒரு நாள் உன்னை பார்க்கலனா கூட எனக்கு பெருசா தெரியாது. ஆனா அவனை பார்க்கலனா என்னோட நாளே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும்டா எனக்கு. உன்னாலதான் நாங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கோம். ஆனா இப்ப நீயே எங்க 2 பேரையும் பிரிக்க போறியா? நீ எதுக்காக இப்படி பண்ற? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. யாருக்கு என்ன தோணுதோ அதை பண்றீங்க. அவ பேக் எடுத்துட்டு போன மாதிரி ஆளாளுக்கு பண்றீங்க. பிரபா, நீயே சொல்லு, ஒருவேளை நீ போயிட்டனா என்ன யாருடா பாத்துப்பாங்க? கஷ்டத்தை நான் யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணிப்பேன். ஆனா சிரிக்கிறதுக்கு எனக்கு நீ வேணும்டா. நீ இல்லாம நான் சிரிச்சேன்னா என்னோட சிரிப்பே ஒரு பொய்யான சிரிப்பு மாதிரி இருக்கு. ப்ளீஸ் என்ன அந்த நிலைமைக்கு ஆளாக்காத. ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுடா. தயவு செஞ்சு போகாதடா. இப்படி எல்லாம் பேசாத அபி. ஏன் கேட்க முடியலையா? நீ இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கல, நான் கண்டிப்பா இப்படிதான் பேசுவேன். உன்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, நீ என்ன கூட்டிட்டு போனோம், இல்ல என் கூட இங்கேயே இருக்கணும். ஆனா வேண்டாம் வேண்டாண்ணா, நீ நீ எங்கேயும் போக வேண்டாம். ஆலியா, நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்குன்னு என் வாழ்க்கையில இருக்கிறது சில பேர் தான். அந்த சில பேரை எப்பவும் எதுக்காகவும் என்னால இழக்க முடியாது. என்னால அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால என்ன போக விட. ஆனா ப்ளீஸ், நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். பிரபா எங்க இருப்பானோ அங்கதான் நானும் இருப்பேன். வா த்ரிஷா. அண்ணா இல்ல அபி, நீங்க 2 பேரும் இல்லாத இடத்துல நாங்களும் இருக்க மாட்டோம். நாங்க எல்லாரும் உன் கூட வரோம், வா. நீங்க எங்க 2 பேரும் மேலயும் பாசம் வச்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாரை விட எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. பிரபா, என்னடா உன் வைஃப் இப்படி பேசுறா? ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க பாசமா இருக்க மாட்டாங்க? மறுபடியும் இப்படி பேசினா நான் கண்டிப்பா திட்டிட வேண்டாம். நான் சொல்றது உண்மை என்னன்னு தெரியணுமா? அந்த உண்மை என்னன்னு நான் சொல்றேன். இந்த உறவுகள் இருக்குல்ல, அது ரத்தத்தால மட்டும் உருவாகாது. அது இங்க இருந்து மனசுல இருந்து உருவாகும்.
மனசால சேர்ந்த உறவுகள் இருக்கு, நம்மளை விட்டு தள்ளி போனாலும் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. இதை மத்தவங்க சொல்றாங்கன்னு நான் சொல்லல, இதை நான் பார்த்திருக்கேன், உணர்ந்திருக்கேன், அதனாலதான் சொல்றேன். So my dear family, நாம எல்லாரும் இப்ப புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம். போலாமா? சரி போலாம். வாங்க. அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் போவதுண்ணா. நான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன். அதுக்காக ப்ளீஸ் நீ வீட்டை விட்டு போகாது. நான் தப்ப ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காம பாத்துக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் நான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அம்மா அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தவிர வேற யாரும் இல்லைண்ணா. இப்ப ஒருவேளை நீயும் என்னை விட்டு போயிட்டீனா அதுக்கப்புறம் ஆனா ப்ளீஸ் நான் போகாதண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் நான் சோ சாரி. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். தயவு செஞ்சு நீ வீட்டை விட்டு போகாதண்ணா. நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். பாட்டி பாட்டி நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொன்னா அண்ணா கண்டிப்பா கேட்பான். ப்ளீஸ் பாட்டி எனக்காக சொல்லுங்க. அபி, இவ பண்ண தப்ப இவ உணர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். இவளை மன்னிச்சிருப்பா. அந்த மன்னிப்பை என்கிட்ட கேட்காத. யார்கிட்ட நீ தப்பா நடந்துகிட்டே அவங்க கிட்ட போய் கேளு. பிரபா பிரபா கிட்ட இல்ல. பிரபாக்கு நான் புரிய வச்சுக்கிறேன். ஆனா நீ யாரோட மனசை அதிகமா புண்படுத்தினியோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஐம் சாரி த்ரிஷா. நான் பண்ணது தப்புதான். அண்ட் இந்த தப்ப நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் வீட்டை விட்டு போகாதீங்க. அலியா, உன் தப்ப நினைச்சு வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இது நீ பிரபா விஷயத்துல பண்ற கடைசி தப்பா இருக்கணும். இதுக்கப்புறம் நீ மறுபடியும் தப்பு பண்ணனா நான் உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன், மன்னிப்பு கேட்க கூட நான் உனக்கு வாய்ப்பு தர மாட்டேன். அப்புறம் இங்க பாரு த்ரிஷா, அடுத்த தடவை என்ன கேட்காம எவ்வளவு பெரிய முடிவு எடுத்தா, இது வரைக்கும் நீ என்னோட பாசத்தை தான் பார்த்திருக்க. அதுக்கப்புறம் என் கோவத்தையும் பார்ப்பேன். சரி, இந்த சந்தோஷத்தோடயே போய் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. அட என்னப்பா இது, நான் இல்லாம கட்டிப்பிடி வைத்தியம்மா. இது பரவாயில்லையா, நீ என்னோட தங்கச்சி, பிரபா என்னோட ஃப்ரெண்ட். அவன் கஷ்டத்துல இருந்தனால பார்க்க முடியாது, உன்னையும் அப்படி பார்க்க முடியாது. பிரபா இருக்கான்ல, அவன் தப்பு பண்ண மாட்டான், என்ன தப்பு செய்ய விட மாட்டான். ஆனா நீ எப்பவுமே தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்ப. நான் புரிய வச்சதுக்கு அப்புறமும் தப்பு செஞ்சுட்டு இருப்பேன். பிரபா த்ரிஷா கூட நானும் இந்த வீட்டை விட்டு போறேன். யாரோட மனசை அதிகமா புண்படுத்தினியோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆனா அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் போதாது. அவங்க கிட்ட பேசினாதான் என்னோட தப்பை என்னால சரி பண்ண முடியும். உட்காரு. அட, come on guys, cheer up now, it's over. த்ரிஷா பாரு. ஹலோ த்ரிஷா, எதுக்கு டபுள் ரியாக்ஷன் கொடுக்குற? ஒரு பக்கம் சிரிக்கிற, கண்ணுல இருந்து கண்ணீரும் வருது. ஏ ஹலோ த்ரிஷா, நான் சொன்னதுல எதுவுமே தப்பு இல்லையே, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க? தேங்க்யூ. நீ எனக்கு தேங்க்யூ சொல்றியா? ஆனா நீ என்ன திட்டுவன்ல நான் நினைச்சேன். ஏன்? ஏன்னா நீ புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதா இருந்த, ஆனா நான் உன்னை இந்த பழைய வீட்லயே இருக்க வச்சுட்டேன். இங்க இருந்தா நீ பெரியவங்களை பாத்துக்கணும், பிரபாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு புதுசா காரணம் எல்லாம் சொல்லணும்.
எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சும்மா விளையாடுறா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த நார்மல் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் ஸ்பெஷலான தேங்க்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கே. ஸ்பெஷலான தேங்க்ஸ் சொல்லணும்னா குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும். அப்படின்னா பெரியவங்க முன்னாடி நீ குடிக்க போறியா? நீ எப்ப பார்த்தாலும் ஒரே விஷயத்த தான் யோசிப்பியா? திருந்தவே மாட்டடா. புதுசா ஏதாவது யோசிடா. இப்ப பாரு த்ரிஷா, எனக்காக ஒரு ஸ்பெஷல் காஃபி அண்ட் பெரியவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பர் டீ ப்ளீஸ். இதோ எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து இந்த பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்களேன் ப்ளீஸ். இத பார்த்தா எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. இப்ப எடுத்துறோம். வாங்க அத்தை. இதோ வரேன். நீ ரொம்ப டயர்டா இருக்க, ரெஸ்ட் எடு. வா ரூமுக்கு போலாம். இல்ல ராஜண்ணா, த்ரிஷா கொடுக்கிற காஃபியை குடிச்சா எல்லா டயர்ட்னஸும் போயிடும். ஆனா இந்த பிரபா இருக்கானே, இவன் என்ன ஃப்ரெஷ்ஷாவே இருக்க விட மாட்டான். உன்னை நம்பவே முடியாது. நீ பேக் எடுத்துக்கிட்டு ஒருவேளை ஓடி போயிட்டா? இது பாரு, நீ உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா இப்பவே என்கிட்ட சொல்லிடு. என் பேக்கை உள்ள வைக்க வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். சாரிடா. சாரியா? எதுக்குடா? உன்னை விட்டுட்டு போலான்னு நினைச்சேன்ல. அப்படியா? அப்ப இன்னொரு விஷயத்துக்காகவும் எனக்கு சாரி சொல்லு. எதுக்காக? நீ இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்க, அதுவும் என்கிட்ட சொல்லாம. அதுக்கு நீ என்கிட்ட சாரி சொல்லணும்ல. சரிப்பா, சொல்லிடுறேன். சாரி. திரும்பவும் இந்த தப்பு பண்ண மாட்டல? கண்டிப்பா பண்ண மாட்டேன். இத வந்துட்டா பாரு. ஏய். கியாரா எங்க? அவ இன்னும் வரவே இல்லப்பா. கியாரா வரலையா? நீங்க எல்லாரும் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் அவ வந்துட்டா. ஏதோ டிராமா ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஏய் இல்ல சனி, டிராமா அவ இல்ல, உங்க அப்பா தான் கிரியேட் பண்ணாரு. அப்பா என்ன பண்ணாரு? பாரு, நம்ம கிட்டயே அதிகாரமா கேள்வி கேட்கலாம். நீ இங்க வா, உன் கேள்விக்கு பதில் சொல்ற. நான் வரல. கியாரா இப்ப வந்துருவாள, அதனால நான் போய் ரெடி ஆகணும். கியாரா இன்னைக்கு வரப்போறா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவ வர்றத எங்களால எப்படி மறக்க முடியும்? ஏன் அம்மாவோட பேர் உங்க பேரை விட 10 டைம்ஸ் பெட்டரா இருக்கும். சோ மிஸ்ஸஸ் யூனிவர்ஸா அவங்க தான் ஆகணும். அம்மா உங்க ஃபேஸ்க்கு என்னாச்சு? என்னாச்சு? உங்க ஃபேஸ் சரியில்லையே. அம்மா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் நைட் முழுக்க உங்க கூட தானே தூங்குனேன். ஆனா நீ நைட் தூங்கிட்டல? நைட் எல்லாருமே தூங்குவாங்கம்மா. அப்புறம் காலையில எந்திரிச்சு அவங்க வேலையை செய்வாங்க. நானும் என் வேலையை பார்க்கணும்ல. உனக்கு என்ன வேலை இருக்கா? நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணுமா? வேண்டாமா. போயிட்டு வரேம்மா. நான் சனி கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். அவன் கிட்ட நான் உன்னை பார்க்கவும் என் சூப்பர்மேனை பார்க்க வரேன்னு. அன்னைக்கு பேங்க்ல கூட உங்களை காப்பாத்தினார்ல. சூப்பர்மேனா? அவர் தான் என்னோட சூப்பர்மேன். ஆமா இல்ல, இவன் இந்த இன்ஸ்பெக்டரை சூப்பர்மேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால, அவர் தான் சனியோட சக்சன் நினைக்கிறேன். அவர் மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு, டாடி மேல கூட இவ்வளவு அக்கறை இல்லையே. இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணணும், புரியுதா? அம்மா நான் அங்க போய் ஹோம்வொர்க் பண்ணிக்கிறேன். நான் புக்ஸ் எடுத்துட்டு போறேன். இல்ல முதல்ல ஹோம்வொர்க் பண்ணி இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். ஆனா அம்மா. ஆனால ஒண்ணும் இல்ல. நீ போனனா அப்புறம் அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ என் கூடயே இருந்தனா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரிம்மா, நான் போகல. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன். நான் ப்ராமிஸை உடைச்சிடுறேன். கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நான் போக மாட்டேன். எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவனும் என்னை விட்டு தள்ளி போயிடுவான். பட் பிரச்சனை இல்லைம்மா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ப்ராமிஸ் பண்ணிருக்க, அது அப்படியே இருக்கட்டும். சரி நீ போயிட்டு வா. ஆனா எல்லா ஹோம்வொர்க்கையும் நீ கண்டிப்பா முடிச்சிடணும். ஓகேம்மா, நிஜமா போகவா? போயிட்டு வா. ஐ லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ டூ செல்லம். என்னோட பேக மாட்டிக்கோ. மாட்டிக்கோ. டாடா டாடா. Where are you going? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. Alone? யா. No. நான் டிரைவரை வர சொல்றேன், அவர் கூட போயிட்டு வா, ஓகேவா? ஓகே. ஹலோ,
கொஞ்சம் கேராவோட ரூம் கிட்ட வாங்க. அவளை அவளுடைய ஃப்ரெண்ட் வீட்ல டிராப் பண்ணணுமா? ஓகே. அங்க யாரையும் நீ தொல்லை பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, ஆனா நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. ஓகே, கிஸ். பாய். பாய். பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. என்னாச்சு? ஒண்ணுல, அதாவது ஒரு சின்ன பொண்ணு அவளுடைய அம்மாவை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. என்ன சொல்றீங்க? எமோஷனலா அவ உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிருக்கா பிறகு. அவ எவ்வளவு சேட்டை பண்றா பாத்தீங்களா? குட் காம்பினேஷன்ல இன்னசென்ட் அம்மாவோட சேட்ட பொண்ணு. ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, முக்கியமான வேலை இருக்கு. என்ன? ஆர் யூ ஓகே? நான் நல்லா இருக்கேன். நிஜமாவா? நிஜமாதான். குட். இதுதான் என்னுடைய வேலை. பாய். பாய். வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? நான் வரும்போது நாக் பண்ணிட்டு தான் வந்தேன். த்ரிஷா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மறந்துரு. இதை நான் எப்படி மறக்க முடியும்? என் அண்ணன் என்னை தனியா விட்டு போக முடிவெடுத்ததை என்னால எப்படி த்ரிஷா மறக்க முடியும்? நீ இப்படி பின்னாடியே திரும்பி பார்த்துட்டு இருந்தனா அப்புறம் வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோனோ, நீ திரும்பவும் இந்த வீட்லயே தங்க போற. அதனால தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஆனா என்னால இதெல்லாம் மறக்க முடியாது. மறக்கவும் மாட்டேன். இன்ஃபேக்ட் விஷயமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 7-8 வருஷமா நீ இந்த வீட்ல இருக்க இல்ல? எனக்கு தோக்குறது சுத்தமா பிடிக்காது. இந்த விஷயம் கூடவா உனக்கு தெரியல? இந்த ஆலியா தோல்வியை ஏத்துக்கவே மாட்டா. இன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு என்னால வெளியில போகணும்னு நினைச்சேன். அதான் அண்ணனுக்கு என் மேல கோபம் வந்தது. ஆனா நாளைக்கு நீ உன்னோட காரணத்தினால வீட்டை விட்டு போனீனா அதுக்கப்புறம் அண்ணன் உன்கிட்ட கோவப்படுவேன். நான் உன்னோட லைஃப்ல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன் த்ரிஷா. என்னோட டார்ச்சர் தாங்க முடியாம நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். என்ன அப்படி பாக்குற? நான் சீரியஸா பேசுறேன்னு உனக்கு தெரியல? ஒன்னும் இல்ல, அந்த பிரக்யாவை எடுத்துக்க. அவ என் அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல யாரு இருக்காங்க பாரு. அவளா இல்ல நானா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே விலை அதிகமா இருக்கிற திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீ விலை அதிகமா இருக்கிற திங்ஸ வாங்கியிருக்க. என்னோட சாரிய எப்ப நீ என்கிட்டயே உன் வேலையை காட்டினியோ இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பகைச்சுக்கிட்டதுனால நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவ த்ரிஷா. கூடிய சீக்கிரத்துல உன்னோட சந்தோஷம் மொத்தத்தையும் இழக்கிற நாள் வரும். ஆலியா எந்த அளவுக்கு தப்பா யோசிச்சுட்டு இருக்கா? நான் பிரபா கிட்ட இல்ல ஆலியா கோவத்துல தான் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கணும். இப்ப நான் இந்த பிரபா கிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் மாமாக்கும் தெரிஞ்சிடும். இப்பதான் வீட்டுல பிரச்சனை இல்லாம எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. அப்புறம் திரும்பவும் இல்ல, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அம்மா அம்மா அம்மா, சீக்கிரமா வாங்க. கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. என்ன அபி, அபி என்ன பண்ற? எதுக்கு இதெல்லாம்? இது எப்படா மிக்ஸ் பண்றது? இப்படி பண்ணோம். அட கடவுளே, என்ன இதெல்லாம்? ஓ தேங்க் காட் நீ வந்துட்ட த்ரிஷா. இவன் ஏதோ ஷேக் பண்ணணும்னு தொல்லை பண்ணிக்கிட்டு ஏதோ ஷேக் இல்ல, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். அதான்
உங்களோட இந்த ஸ்ட்ராபெரி ஷேக்கால என்னோட கிச்சனே ஷேக் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஷேக் பண்ணவே இல்ல. பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி இது கோவப்பட்டு குதிச்சு உஷ்ன்னு வருது. ஆஹா. ஆ. நீங்க என்கிட்ட சொல்லிருந்தா நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பல. நீங்க எதுக்காக இல்ல. இல்ல? கியராக்காக ஷேக்க நான் தான் ரெடி பண்ணுவேன். எப்படி? ஏய், அபி ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நீங்க கிச்சனுக்கு வந்திருக்கீங்களா? தண்ணியாவது சூடு பண்ணிருக்கீங்களா? ஒன் செகண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. மில்க் ஷேக் பண்ண எதுக்கு தண்ணியை கொதிக்க வைக்கணும்? கரெக்ட் பாயிண்ட் தான். ஆமா ஆமா, பாயிண்ட் தான். ஆனா விட்டுருங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, நானே பண்ணி தரேன். நீ என்ன பண்ணி தருது? நான் தான் இந்த மில்க் ஷேக்கை இப்போ ரெடி பண்ணணும். மில்க் ஷேக் மட்டும் இல்ல, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணுவேன். மில்க் ஷேக், பர்கர், பீஸ்தா, பாஸ்தா, வாட் எவர் ஷி லைக்ஸ். அப்படின்னா நம்ம கிச்சனையே மறந்துட வேண்டியதா? என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்ல த்ரிஷா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆ, சொன்ன? அதாவது என்ன சொன்னார்னா, தான் பொண்ணு மேல நீங்க பாசம் வச்சிருக்கிற மாதிரி கியாரா மேல பாசம் வச்சிருக்கீங்களா? ஆமா, அவ என்னோட மக தானே. டேய், சாரிடா. நான் சொல்றது உண்மைதான். அன்னைக்கு ஹோட்டல்ல அவளோட ஆக்டிவிட்டி ஃபார்ம்ல நான் தான் ஃபாதரா சைன் பண்ணேன். ஃபேக் தான் அது, பட் ஃபாதர் தானே. அவ பாசமா என்ன எப்படி கூப்பிடுவா தெரியுமா? பாப்ஸ். பாப்ஸ்? பாப்ஸ். த்ரிஷா, ஒன்னு சொல்லவா? எனக்கு மக இருந்திருந்தா கண்டிப்பா கியரா மாதிரி தான் இருந்தது.